இது சுமார் ஒரு 40 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம். மெயின் ஸ்ட்ரீம் நேராக வந்து இல்லை, பக்கைகள் எழுத அதிகமாக இருக்குது, விறகுக்காகிற மாதிரி. அதுக்கடுத்து இது நான் கொடுக்குறேன். இதுவும் 50 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம், அதிகமான பக்கை கிளைகள். இதில் மொத்தம் 4 மரம், அதில் 2 மரம் 40 இன்ச்சு, மற்ற 2 மரம் வந்து 35 இன்ச்சு. இந்த வேப்பமரம் இது சுமார் ஒரு 40 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம். மொத்தம் 7 பெரிய மரம், 7 சிறிய மரம். சிறிய மரம்னா சுமார் 40 to 45 இன்ச்சு சுற்றளவு உள்ள 7 சிறிய மரமும், 7 பெரிய மரம் 50 இன்ச்சு to 55 இன்ச்சு. இது ஒன்று மட்டும் 70 இன்ச்சு சுற்றளவு உள்ள மரம். இதே மரம் வந்து வெட்டியிருக்காங்க. மொத்தம் 14 மரமும் சேர்த்து என்ன விலைக்குன்னா 80,000 ரூபாய்க்கு விலைக்கு வந்து போயிருக்கு. இது எத்தனை வருடம் மரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிகபட்சம் 15 வருடத்துலேருந்து 18 வருடம் மரமாக இருக்கும். குறைந்தபட்சம் வந்து 10 வருடம் மரமாக அந்த அளவுக்கு வந்து இருக்கும். இது மெயின் ஸ்ட்ரீம் பாருங்கள், ஒரே மரத்துலேயே அவ்வளோ வந்து மெயின் தண்டு வந்து கிடச்சிருக்கு. இதை காட்டிலும் நல்ல வியாபாரி இருந்தாலும் சொல்லுங்கள். இது நம்மளோட காடு கிடையாது, இன்னொருத்தவங்களோட காடு. நம்மளோட காடு இன்னொரு இடத்துல இருக்குது. ஓகே, நன்றி. இது 50 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம், அதிகமான பக்கை கிளையில் உள்ள வேப்பமரம். இது வந்து 50 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இது ஒரு 70 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம். எவ்வளோ நீளத்துக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதில் அதிகமான விறகு வந்துருக்கு. விறகு கிடையாது, மெயின் தண்டு 70 இன்ச்சுக்கு இப்படி இருக்குது. இது ஒரு 35 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம். அதுவும் அதே தான். இங்கே உள்ள 4 மரமும் 35 இன்ச்சு 40 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் இருக்குது. எல்லாம் டேப் வச்சு அளந்துட்டோம். அளக்கும்போது அளக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் இங்கே 1 2 3 4 5 35 இன்ச்சு சுற்றளவுள்ள வேப்பமரம். என்னோடய விலைப்பட்டியல் எல்லாமே நான் ஒவ்வொன்றா லிஸ்ட்டு கொடுக்குறேன். இது ஒரு 60 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம். இது ஒரு 50 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம். இதெல்லாம் பக்கக்கிளை, இதெல்லாம் விறகுக்கு. இதுக்காக இது ஒரு 60 இன்ச்சு சுற்றளவு உள்ள வேப்பமரம். ஏற்கனவே வெட்டிய மரம்லாம் பார்த்தோம்னா வேறு ஜேசிபி வச்சு தோண்டி அதை வந்து அந்த ஜேசிபி தோண்டின இடத்த மூடியிருப்பாங்க. அது வந்து நமக்கு கூலி ஆள் 2 to 3 பேர் வந்து கம்மி. இந்த முறை வந்து பார்த்தோம்னா வேப்ப மரத்தை மேலாப்பில் வெட்டியிருக்காங்க. மேலாப்பில் வெட்டினாங்கன்னா இது வந்து சைடு பிரான்ச்சு சைடில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து வளர்ந்து வரோம். இது வந்து பெரிய காற்றடைச்சுன்னா கொஞ்சம் வெயிட் ஆச்சுன்னா உடஞ்சிரும். இன்னொன்று என்னென்னா வேப்பங்காய் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். அப்பையும் சொடன்னு வேமா வந்து உடஞ்சிரும். இது ஏற்கனவே நம்ம ஜேசிபி வச்சு பிடுங்கியிருந்தாங்களே, ஜேசிபி வச்சு பிடுங்கினது அது வந்து அந்த பள்ளத்தவே எல்லாமே நல்லா மூடிட்டாங்க. பழைய காலத்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலத்து மக்கள் வந்து கொஞ்சம் வேற தோண்டி வெட்டுவாங்க. மர வியாபாரிகள் தோண்டி வெட்டிட்டு அதுக்கடுத்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை வந்து நம்ம காட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீத இருக்க அந்த பக்க வேர்களை கூந்தாளம் வச்சு வெட்டி அதை வந்து மண்ணை வச்சு வணைப்பாங்க. அது 2 3 பேர் வந்து கூலி ஆள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். அதை நான் காமிக்கிறேன் கூட.